ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரவிந்த். ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி 15,000 பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கலான்னு இருக்கேன்டா, ஸோ நல்ல ஃபோனாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டான். சரின்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனுங்க, எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மத்தியில் இருக்குது. ஸோ செம்ம கன்ஃபியூஷன். சரின்னு ரிசர்ச்சை போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி அவனுக்கு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய சஜஷன்ஸை கொடுத்தேன். அந்த சஜஷன்ஸை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த 15,000 பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த சஜஷன்ஸையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கான கரெக்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பட்ஜெட் 15,000 அப்படின்னா 15,000 கம்மியான உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸை மட்டும் பார்க்காதீங்க. கொஞ்சம் அதிகமாக 18,000 20,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனையும் போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்டு, கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கம்மியான ப்ரைஸிங்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் பெட்டர் வேல்யூ ஃபார் த மணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஆஃபரில் கிடைக்குதான்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் அங்கே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கம்மியான ப்ரைஸிங்க்கு ஆஃபரில் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி வாங்கும்போது அது இன்னும் உங்களுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் த மணியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 15,000 பட்ஜெட்டில் என்னோட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லிஸ்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் சூஸ் பண்ணது என்னன்னா 13,000 17,000. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்ப்போம். அதில் எது பெஸ்ட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சூஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட் இந்த 13,000 பட்ஜெட் எடுக்கும்போது அங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பெஸ்ட்டாக படுச்சு. ஒன்று IQ Z9X 5G, இன்னொன்று Poco M6 Plus 5G. ரெண்டுமே 13,000 பட்ஜெட் தான். இதில் IQ Z9X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 4GB 128GB வேரியன்ட் தான் கிடச்சிது. ஸோ 4GB அப்படின்னும் போது இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மி தான். அதுவும் பெருசாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் அதிகமாக மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா இதை யோசிச்சிங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண மாட்டீங்க, எனக்கு 4GB ரேமே போதும், நான் மினிமலான யூசேஜ் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. இல்லை 6GB வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா 15,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 15,000 பட்ஜெட் ஓகே அப்படின்னா அந்த 6GB வேரியன்ட் கூட நீங்கள் IQ Z9X 5G நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நல்ல ரீசனபிளாகவே இருக்கும். மெயினாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1க்கான ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நல்ல ப்ராசர். இது போக 6.79 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கும். 6000 mAhக்கான பெரிய பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. 50+2 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி தான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சின்ன ட்ராபேக். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது 13,000 பட்ஜெட்டுக்கு ரீசனபிளான ஃபீச்சர்ஸ். பட் ஆனால் 4GB RAM தான் இருக்கும். ஸோ அதிகமான மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கும். இல்லைனா 6GB வேரியன்ட் போகலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் 13,000 தான், 13,000 எனக்கு 6GB ரேமோட தான் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா IQ தள்ளி வச்சு நீங்கள் Poco M6 Plus 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போகலாம். ஏன்னா Poco M6 Plus 5G வரும்போது இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட்டே உங்களுக்கு 12,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு 6GB ரேம் இருக்கிறதுனால உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு இது அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது போக இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 4 Gen 2 AE அதோட ஒரு ஆக்சிலரேட்டட் எடிஷனுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. இது போக 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே இதையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 5030 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும். 108 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 13 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் பின்பக்கமும் கிளாஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. அண்ட் காலிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 12,500 அப்படின்ற ஸ்ட்ரிக்ட்லி பட்ஜெட்குள்ளே 6GB ரேமோட ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக பார்க்குறீங்க அப்படின்னா Poco M6 Plus 5G உங்களுக்கு ஓரளவுக்கு கன்சிடரபிளாக இருக்கும். இல்லை 4GB ரேம் போதும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IQ Z9X 5Gக்கு தாராளமாக போகலாம். அதுவே எடுத்து இந்த 15,000 பட்ஜெட்டில் எக்ஸாக்டாக பார்க்கும்போது அந்த பட்ஜெட்லேயே எனக்கு ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படிச்சு. ஒன்று வந்து HMD Crest, இன்னொன்று பார்த்தீங்கன்னா Moto G64 5G. இதில் HMD Crest வந்து கொஞ்சம் புதுசாக வந்த மாடல் அப்படின்றதுனால அங்கே சூஸ் பண்ணோம். இது போக ஃபீச்சர்ஸுமே சில ஃபீச்சர்ஸ்லாம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. மெயினாக அந்த 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. பட் நான் செக் பண்ண வரைக்கும் அந்த 50 மெகாபிக்சல் செல்ஃபி வந்து 50 மெகாபிக்சல் அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. அதனால் ரொம்ப பெருசாக நீங்கள் அதில் எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரிப்பேர்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்ஃபாக நம்ம மொபைலை ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. பட் அது வந்து ரியல் டைமில் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் மார்க்கெட்டில் வந்திருக்காங்க அப்படின்றதுனால. இது போக பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸு அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஏன்னா HMD வந்து நோக்கியாவுடைய சப் பிராண்டாக இருந்தாலும் இவங்க புதுசாக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது.
இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. பட் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஹெச்எம்டி மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். 6+128GB வேரியன்ட் 14,500 பட்ஜெட்டில் இருக்கும். மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குன்னா ஓல்ட் டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்டரி அந்த சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அண்ட் யூனிஸாக கூடிய T760 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 50 மெகாபிக்சல் டியூவல் ரியர் கேமரா, 50 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்கும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் அந்த யூனிசாக் ப்ராசஸர் அப்படின்றதும் சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும். பட் செக் பண்ண வரைக்கும் யூனிசாக் ப்ராசஸராக இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா 5 lakh கிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Antutu கொடுக்குது. பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பெருசாக CPU த்ராட்னிங் மாதிரியான விஷயங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது. கேமிங்க்கு ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு லோ கிராஃபிக்ஸில் நார்மலாக விளாடுவீங்க அப்படின்னா விளாட்லாம். அந்த லெவலுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு HMD பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, அவங்களுடைய இந்த செல்ஃப் ரிப்பேர்மெண்ட்டு அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் வேணா இதை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு HMD மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோ பக்கம் போங்க. Moto G64 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனே 15,000 பட்ஜெட்டு கிடைக்கும். ஸோ 8GB ரேமே உங்களுக்கு அந்த 15,000 பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போக ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போதுமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity 7025 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளான நல்ல ப்ராசஸர் தான். இது போக 120 Hzக்கான LCD டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருப்பாங்க. 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். அண்ட் 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் OIS கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அண்ட் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா Moto G64 செக் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காகவும் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதனால் 15,000 பட்ஜெட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் Moto G64 5G ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போய் பார்ப்போம். 16,000 பட்ஜெட்டில் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயுமே ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தோணுச்சு. ஒன்று வந்து CMF உடைய ஃபோன் 1 அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா Realme P1 5G. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 16,000 பட்ஜெட்டுக்கு 6+128GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான். CMF ஃபோன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120 Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இங்கே இருக்கும். ஸோ AMOLED பேனல் இந்த செக்மெண்ட்டில் கிடச்சிடுது. இது போக பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருவாங்க. சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, அது ஒரு பிரச்சனை இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இது போக மீடியாடெக்கோட Dimensity 7300 ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் Antutu ஸ்கோர் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். கிட்டத்தட்ட 7 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா Antutu ஸ்கோர்லாம் கொடுக்கறதா சொல்கிறாங்க. 7 lakh இல்லை, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராசஸரில் பார்க்கும்போது இதுதான் ஹையஸ்ட் Antutu ஸ்கோர். பட் ஆனால் இந்த CMF ஃபோன் 1ல கொஞ்சம் இந்த CPU த்ராட்லிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில பஞ்சாயத்தும் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லோ கிராஃபிக்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு கேமிங்லாம் ப்ளே பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற ப்ராசஸர் தான், அதில் பிரச்சனை கிடையாது. இது போக கேமராவுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதே மாதிரி Realme P1 5Gயில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபீச்சர்ஸ் டிக்டோவாக இருக்கும். 120 Hzக்கான சேம் AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும். அதே மாதிரி 50+2 மெகாபிக்சலுக்கான ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, 5000 mAh பேட்டரி, பட் சார்ஜர் 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருவாங்க. அது ஒரு பாசிட்டிவ். பட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நமக்கு அந்த CMF ஃபோனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். Dimensity 7050 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ். பட் ஆனால் பீக் பிரைட்னஸ், டிஸ்பிளேடைய பிரைட்னஸ் 2000 nits ஆக்சுவலி இந்த Realme ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே வேணும், எனக்கு CMF வேணாம், Realme தான் வேணும்னு நினச்சிங்கன்னா Realme போகலாம். அதே ப்ரைஸிங் 6+128GB வேரியன்ட் 16,000 கிட்டத்தட்ட சிமிலரான ஃபீச்சர்ஸ். இல்லை எனக்கு அந்த Snapdragon 7300 வேணும் அண்ட் CMF ஃபோன் 1ல இருக்கக்கூடிய அந்த பேக் பேனல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் CMF போகலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அந்த பேக் பேனல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் மெயின் ப்ரியாரிட்டியாக எடுக்காதீங்க. ஏன்னா பேக் பேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கலர்லாம் வாங்கணும்னா அது தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ 1000 1500 கிட்ட செல் பண்ணுறாங்க. ஸோ அது தனியாக காசு கொடுத்து வாங்கி தான் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ நிறைய பேர் பேக் சைடு வந்து கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அது தேவையான்றதை பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி CMFல வந்து நத்திங்குடைய OS இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த OS வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த OS உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஸ்டாக் OS-ஆகவும் இருக்கும் அப்படின்றதுனால அது உங்களுக்கு மெயினாக வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் CMF போகலாம். இல்லை அப்படின்னா Realme P1 5G ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் என்னோட ஃப்ரெண்டு 15,000 பட்ஜெட்டில் வாங்கலாம்னு நினைக்கும் போது அவளுக்கு நான் சஜஷன்ஸாக சொன்னேன். ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். பட் இன்னும் சூஸ் பண்ணல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது Moto G64 5G எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய நீட்
நீட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது மெயினாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டு சஜஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்களும் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க.